ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி கூட நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பேட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். மதுரையிலேருந்து வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர், முதல்ல பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் பஜ்ஜீஸ் கேட்டாங்க. பஜ்ஜீஸ் யாருமே செமி இடத்துல கேட்க மாட்டாங்க. வளர்க்குற எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்பாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து செமி அடல்ட்டாக கேட்டிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், பக்கத்தில் வாங்குறவங்களாக இருக்கட்டும், பேட்ஸ் வந்து எல்லாருமே செமி அடல்ட்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை பற்றி கேட்பாங்க. இவங்க வந்து நல்லா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்து நம்ம யூடியூப் சேனலையும் கடைசியாக பார்த்து நம்மகிட்டேருந்து வாங்கணும்னு ஒரு முடிவில் இருந்தாங்க போல். அதனால் கான்டாக்ட் நம்பர் கேட்டு நம்ம நல்லா பேசி ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் அடித்து 10 பேர் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுபோல் பானை கனவோடலாம் வாங்கணும், எல்லாமே நீங்கள் வாங்கி தந்துருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி வாங்கினேன், நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அவங்களும் கார் எடுத்துகிட்டு மெனக்கட்ட வந்துட்டாங்க. அவங்க வந்து ஆர்மியில் வேலை பார்க்காங்க போல். இந்த லீவ் டைம் வந்தனால கரெக்டாக லீவ் டைம் நம்ம வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. நேராக வந்தது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருமே இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேட்ஸுக்காண்டி. இதான் அவங்க கொண்டு வந்த கேஜி. இந்த கேஜியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 10 பேர் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம வந்து 5 பேர் வந்து என்கிட்ட வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் லோ ப்ரைஸில் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து இன்னொரு 5 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். அதனால் அது வந்து நம்ம ரேட்டு பேரம் பேச முடியாது. அதனால் பெட் ஷாப்பில் உள்ள ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 செமிடல்ட்டும் கொடுத்துருந்தோம். இது வந்து 10, அதாவது 20 பேட் வந்து இருக்குள்ள. மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 8 பேர் ரெடி ஆயிரும். அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா 4 ஃபீமேல் இல்லை 4 மேல் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் போய்ட்டு வரச்சில வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பானையும் நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம். ஒரு 10 பானை பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தோம் பக்கத்துலேயே. அதுபோல் நீங்கள் கேட்கலாம் இந்த பேர்டு வீடியோவில் காட்டிகிட்ருக்கு அப்படின்னு. இந்த ஆஃப்ரிக்கனும் நம்ம வந்து ஒரு இன்னொரு சப்ஸ்கிரைபர், அதாவது அவரும் மதுரை தான். மெனக்கட்டு இந்த ஒரே ஒரு பேடுக்காண்டி அவர் அங்கேருந்து வர வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம இவங்க போகிறாங்க இல்லையா மதுரைக்கு, இவங்ககிட்டே கொடுத்து விட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த ட்ராவல் கேஜ் நானே செஞ்சு தான் அந்த பேடையும் உள்ளே போட்டு நம்ம வந்து டெலிவரி மாதிரி அனுப்பிவிட்டாச்சு. அவங்க வந்து சாட்டர்டே வந்து வாங்கிக்கிறேன் ப்ரோ, நீங்கள் கொடுத்து விட்ருங்க அப்படின்ற மாதிரி பைசா அனுப்பிவிட்டு சொல்லிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரியே கொடுத்து விட்டோம். இந்த ஆஃப்ரிக்கன் பேட் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச்சில் ஃபீமேல் தான், அதாவது இதுவும் செமி அடல்ட் தான். இது வந்து நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம கனவு ஓடல எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்த பெட் ஷாப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தோம். லோ ப்ரைஸ்லேயும் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் கனவு ஓடு இங்கே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுச்சு. இதுதான் அவங்களோட காரு. இந்த காரில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த கனவோடும் வாங்கி கொடுத்தோம். அடுத்த பானையும் 10 பானை வாங்கி கொடுத்தோம். அதுவும் இந்த வீடியோவில் தான் வரும். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த பெட் ஷாப் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து நேம் இல்லை. பட் இந்த பெட் ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம ரியலாக ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து மேக் பண்ணுறேன் நான் வந்து கண்டிப்பாக. அந்த டிஷர்ட் போட்டு நின்னாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் மதுரையிலேருந்து வந்தவங்க. அப்புறம் இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த பெட் ஷாப்போட ஓனரு. பட் இந்த அண்ணனுக்கு ஒரு கால் வந்து ஒழுங்காக ஊன முடியாது, லைட்டாக சரிச்சு தான் நடப்பாங்க. பட் அவங்க இப்படியும் இந்த நிலமையிலையும் உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு பெட் ஷாப் வச்சு வீட்லேயும் கொஞ்சம் குறி போட்டிருக்காங்க. மீனும் நிறைய வச்சுருக்காங்க. அந்த வீடியோலாம் நான் கண்டிப்பாக மைக்கு நம்ம வந்து நம்ம சேனலுக்குன்னு ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க இப்போ ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆளையும் நம்ம ரெடி பண்ணிட்டு அவங்க பெட் ஷாப்பு அடுத்த வீட்லேயும் நம்ம வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எதெல்லாம் உங்களுக்கு வேணும் மறக்காமல் கேட்டுக்கோங்க. அவங்க கால் அப்படி இருந்தாலும் சைக்கிள் அழுத்திட்டு தான் வருவாங்க. எங்கேனாலுமே பெரிய பெரிய பெட் ஷாப்புக்கு வந்து அந்த நம்ம மெயினுக்கு போச்சில் சைக்கிள் அழுத்திட்டு தான் போவாங்க. என்ன பேடு வாங்கணுன்னாலும் சைக்கிள் அழுத்திட்டு போய் தான் அவங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க. இவங்க பெட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாக புறா தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதாவது நம்ம ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால புறா வந்து நிறையவே வச்சுருப்பாங்க. நான் போன டைம் வந்து புறா அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. நான் இன்னொரு நாள் போச்சில் நான் சொல்லியிருக்கேன் புறா நிறையா வந்தால் சொல்லுங்கண்ணே, நம்ம ஒரு வீடியோ எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக கால் பண்ணாங்க. அப்போ வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ அவங்கள பற்றி ஃபுல் வீடியோ நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க மறக்காம தட்டி விட்டுருங்க. ஒவ்வொரு புறாவோட ப்ரைஸையும் குவாலிட்டியும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து கனவாடு வாங்கியிருந்தாங்க. 1 கிலோ வந்து
ஃபுல்லாக வந்து நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா 1 கிலோ நம்ம அவங்க மதுரை சைடு பார்த்தா ரொம்பவே ரேட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ப்ரைஸ்லேயே வாங்கிட்டேன் தம்பி அப்படி மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டியில் போச்சுல பார்த்தீங்கன்னா நல்ல மழை, நல்ல வேலைக்கு பைக்கில் போகல அப்படின்னு நான் நினச்சேன். பைக்கில் போயிருந்தால் ஃபுல்லாக நனைஞ்சிருப்போம். பட் ஓரளவுக்கு மழை விழுந்துச்சு. பட் அந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருக்கும். அதனால் காரில் போனது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து நேராக பார்த்தீங்கன்னா பானை கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம பானை எவ்வளோ ப்ரைஸில் வாங்கணும் எல்லாம் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் பேட்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனாட்டு பேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வாங்கி கொடுக்குற மாதிரி பார்த்துட்ருக்கோம். என்கிட்ட உள்ள பேட்ஸ் இருந்துச்சுன்னா நானே கொடுத்துருவேன். பட் இல்லை அப்படின்னா பெட் ஷாப்பில் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நான் சொல்லிக்கிறேன். அதனால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் தான் அந்த பானை கடை இருக்குது. அந்த பானை கடை பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி, அதாவது ரொம்ப பழங்காலத்து கடை மாதிரி தான். ஏன்னா இப்போ புதுசாக பானை கடை நிறைய வச்சுருப்பாங்க. பட் அது வந்து ரேட் ரொம்பவே சொல்கிறாங்க பானை. நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இவங்க வளர்க்க போகிறாங்கனால பெரிய பெரிய பானையாக தான் வாங்கியிருந்தோம். இதே நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பானையாக தான் கிடைக்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா நானே வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரில் தான் இவங்க வந்து மதுரைக்கு போகிறாங்க. அதனால் நம்ம வந்து பானையை வாங்கி கொடுத்தா பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பானை வந்து நான் வந்து கடையில் வந்து வாங்கியாச்சு. எந்த கடை அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக இப்போ காட்டுறேன் பாருங்கள். வீடியோவில் பார்க்குற இதான் அந்த பானை கடை. பானை வந்து கடையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்து கடை மாதிரி தான், செவுருலாம் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்து மண் வீடு மாதிரி தான் இது இருக்கும். அந்த உள்ளே போனாலே அந்த மண் வாசனை வீசின மாதிரி இருக்கும். நம்ம வந்து செருப்பு போட்டு முதல்ல உள்ளே போயிட்டேன். அதனால் சடச்சடன்னு வெளியில் வந்து செருப்பை கலத்தி போட்டு மறுபடியும் உள்ளே போய் நம்ம வந்து பானையெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் தூசியாக அடைஞ்சிருந்துச்சி. ஏன்னா பழைய கடை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பழைய கடைனா யாருமே மோஸ்ட்லி போயிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ரெகுலராக இந்த பாட்டிட்டு தான் வாங்குவோம். அதனால் நான் போனோன்னா அவங்க சரன்னு ஒன்றுனா தொடச்சர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அதில் தெரிஞ்சு பார்த்திங்களா வீடியோவில், அது பார்த்திங்கன்னா சின்ன குட்டி குட்டி பானைகள். சின்ன பானை வந்து நம்ம ஃபின்ச்சஸ்க்காண்டி வாங்கிக்கலாம். பட் நம்ம வாங்கினது அவங்க லவ் பேர்டுக்கு இந்த இது அவ்வளோ 10 பானை வந்து லவ் பேர்டுக்கு வாங்கியிருந்தோம். ஒரு பானையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45 ரூபா சொன்னாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி 43 ரூபா 42 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து வாங்கி கொடுத்தோம். 10 பானை அப்புறம் 10 மூடி நம்ம வந்து வாங்கி உங்கள் காரில் வச்சாச்சு. இந்த வைக்கோல் ஏக்கு போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பானையும் இந்த டச்சாக வச்சுல வேகத்தில் போச்சுல உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம வந்து பானைக்கு இடையில பார்த்திங்கன்னா வைக்கோல் வந்து நிறையா வச்சு கொடுத்தோம். ஏன்னா மதுரை வரைக்கும் லாங் ட்ரைவ் போகிறாங்க. கொஞ்சம் பெஸ்ட்டாக போய் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். பெஸ்ட்டாக போகணுன்னு ஒரு ஆசையில் நம்ம வந்து வைக்கோலும் அதே கடையில் வந்து கொஞ்சம் கேட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அடைச்சி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு நேராக கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து நம்ம பேடு இல்லை கனவோடு இந்த எல்லாமே செட் பண்ணி இந்த காரில் ஒரு விதமான ஃபால்ட்டும் வந்துடாத மாதிரி ஃபுல்லாக கீழே தாட்டு விரித்து நம்ம வந்து எல்லாமே இங்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. இவங்க வந்து போகிறக்கு மனசே இல்லை எங்கள் வீட்டை விட்டு. ஏன்னா அந்த பேட் சவுண்டுக்கும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாங்க. அநேகமாக இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 10 பேரும், அதுக்கடுத்து அந்த ஆஃப்ரிக்கன் பேடும், அதுக்கடுத்த 2க்கும் தேவையான ஒரு நாளைக்கான ஃபுட்டு, அதுக்கப்புறம் அந்த கனவா ஓடு, ஒரு க்ளவ் வந்து எதுக்குன்னா அந்த ஆஃப்ரிக்கனை பிடிக்க சில யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால அந்த க்ளவுஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் கூடயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வராண்டா தம்பி, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் லீவ் குறைச்சில உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.